சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 வாரந்தோறும் நாம நில் கவனி பறக்கலாம் நிகழ்ச்சியில் சிறகோசை பகுதி கேட்டுட்டு இருக்கோங்க. இந்த சிறகோசை பகுதியில சுய தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளை பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு நம்ம கூட ஒரு பெண்மணி இணைஞ்சிருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தா கரூர் வெங்கமேடு பகுதியில தையல் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பேரு ரேவதி. வணக்கங்கம்மா. வணக்கங்க. எத்தனை வருஷமா நீங்க இந்த தையல் கடை வச்சிருக்கீங்க? 15 வருடங்களா வச்சிருக்கோம். 15 வருஷமா வச்சிருக்கீங்க. தையல் கத்து எவ்வளவு வருஷம் இருக்குமா? தையல் கத்து ஒரு 20 வருஷங்கள் இருக்கும். 20 வருஷம் இருக்கும். சுமாரா 15 வருஷமா தைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. எத்தனை விதமான துணிகள்லாம் தைப்பீங்க நீங்க? எல்லா விதமான துணிகளும் நாங்கள் தைச்சிட்டு இருக்கோம். நீங்க ஒரு மாடல் காமிச்சு இந்த மாடல்ல தைக்கணும், எனக்கு இதே மாதிரி தைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதை அப்படியே கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துருவோம். ஆண்கள் பெண்கள் 2 பேத்துக்கும் தேவையான ஆடைகள் தைக்கிறீங்களா இல்ல பெண்களுக்கு மட்டும்? இல்ல, பெண்களுக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோங்க, ஆண்களுக்கு பண்ணல. இப்போ வந்து ஒவ்வொரு ஆடை தைக்கிறதுலயும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஜாக்கெட்டே வச்சுக்குவோமே, தையல் முறையே வந்துட்டு நிறைய வகைகள்ல இருக்குது. அப்படி என்னென்ன வகைகள்லாம் இருக்கும்? ஜாக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நிறைய கட்டிங் உள்ள மாடல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா நார்மலாக ஸ்டிச் பண்ணி போடுவாங்க முன்னாடி காலத்துலலாம். பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போட் நெக் வந்துருச்சு, பிரின்ஸ் கட் வந்துருச்சு, ஹட்டோரி கட் வந்துருச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹூக் மட்டும்தான் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஹூக் வச்சு போடுறாங்க, சைடில் ஜிப் வச்சு போடுறாங்க. அப்புறம் பேட்டர்ன் ப்ளவுசஸ் இருக்குது, அதாவது ப்ளவுஸ்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ப்ளவுசஸ்ன்னு சொல்லுவாங்க. பின்னாடி நமக்கு என்ன சாரியோட மெட்டீரியல் எடுத்து பின்னாடி என்ன வேணாலும் வச்சு நம்ம அதை வந்து பேட்டர்ன் வச்சு அந்த ப்ளவுஸையும் சாரியும் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணுறோம். ஆரி ஒர்க்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்துருச்சு, நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. ஸோ பெண்களும் அதை தான் விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்து உடனே நானும் அதே மாதிரி போடணும் அப்படின்னு நிறைய விருப்பங்கள், பெண்களோட சாய்ஸஸ் வந்து நிறைய மாறிடுச்சு. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு ஜாக்கெட் தைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? தைக்கிறதுல எவ்வளோ நேரம் இதை வித்தியாசப்படுது? சாதாரணமாக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இதில் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் அது அவங்க கொடுக்குற பேட்டர்ன்ஸ் பொறுத்து எவ்வளோ நேரம் வருதுங்கிறது இருக்குது. குறைஞ்சது இப்போ சாதாரணமாக தைக்கிறதுக்கு 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும்னு சொன்னீங்க. இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் எடுக்குமா? சிம்பிள் பேட்டர்ன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் ஹெவியாக பேட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 hours ஆகும், எடுத்துடலாம் வெளியில். முன்னாடிலாம் வந்துட்டு 12வது முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்துட்டு தையல் கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அப்போ இருந்த ஆர்வம் இப்போவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, முன்னாடி இருந்த ஆர்வம் வந்து இப்போ இல்லை. சொல்லப்போனால் தையல் கலை பண்ணிட்டு இருக்கவங்களே அவங்களோட பசங்களுக்கு அதை கற்றுத்தரதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா படிக்கணும், வெளியில் போகணும், இதெல்லாம் யோசிக்கிறாங்களே தவிர அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கையில் ஒரு கைத்தொழில் வேணுங்கிறத இப்போ இருக்கிறவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் கல்ச்சரில் எல்லாரும் படிச்சுட்டு ஏதாவது ஒரு வெளியில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர வீட்டில் இருந்து நமக்கான சுய தொழிலை வந்து உருவாக்கிக்கணுங்கிறத யாருமே யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் இதுக்குள்ளது. இப்போ வந்து ரொம்ப நேரம் இந்த தையல் இயந்திரத்தில் உட்காந்து தைக்கிறதுனால பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்க்கா? இப்போ பெண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறனால அவங்களுக்கு பேக் போனில் பிரச்சனை வரும். ரொம்ப நேரம் அவங்களால யாராக இருந்தாலும் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியாது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க நுணுக்கமாக கண்கள் அந்த ஊசியவே பார்த்துட்டு இருக்கிறனால அதனால அவங்களுக்கு கண்களுக்கு பிரச்சனை வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து திடீர்னு தைச்சிட்டு இருக்கும்போது ஊசியவே கை விரல்லையே ஏறிடும். ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இன்னொன்று என்னென்னா அவங்க கஸ்டமரை வந்து பார்க்கறதுனால சைக்கலாஜிக்கலாக கூட அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், அப்பப்போ வரும், அப்புறம் அது சரியாயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது முதுகு வலிலாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்?
என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நாங்கள் உட்காந்து யாராக இருந்தாலும் இப்போ என்கிட்ட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து அதை செய்கிறது கிடையாது. எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் வாக் போகிறதோ அல்லது கொஞ்சம் நேரம் நிற்கிறதோ, சில நேரம் வந்து பாட்டு கேட்டு அவங்களுக்கு வந்து அவங்களே ஊக்கம் கொடுத்துக்கிற மாதிரி சில பாடல்கள்லாம் கேட்க சொல்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் கொஞ்சம் அதிலிருந்து, அதாவது ஒரு 80% ஒரு 50% வந்து அதுலேருந்து வெளியில் வரலாம். எத்தனை பேர் உங்ககிட்ட வேலை பார்ப்பாங்க? என்கிட்ட வந்து இப்போ 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் இந்த தையல் தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகள் என்னவெல்லாம் இருக்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா தொழிலை மேம்படுத்தணும் அப்படின்னா வீட்டில் யாராவது ஒருத்தவங்களாவது இந்த சுய தொழிலை வந்து கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முற்படணும். கரூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களும் தையல் தொழில் செய்கிறாங்க, பெண்களும் செய்கிறாங்க. நிறைய டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் வந்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து ப்ளவுஸ் தான் தைக்கணும், இல்லை சுடிதார் தான் நீங்கள் தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்ம கரூர் பொறுத்த வரைக்கும் கிடையாது. நம்ம டெக்ஸில் போனால் ஏதோ ஒரு வேலை செஞ்சு இதில் வந்து நம்ம மேலே வந்துடலாம். ஸோ யாராவது ஒருத்தவங்களாவது வந்து வீட்டில் இருக்கவங்க சும்மா தைக்கவாது தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது நம்மளோட துணியவே வந்து நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கு, இல்லை சாரிக்கு வந்து ஒரு கோட் அடிக்கணும் அப்படிங்கிற நிலமை வரும்போது வெளியில் கொண்டு போய் கொடுக்காம நம்மளே அதை செய்ய கற்றுக்கணும். அதுவே ஒரு சின்ன விஷயம்தான் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம பண்ணணும். ப்ளவுஸ் தைக்கிறதுல, ஜாக்கெட் தைக்கிறதுல நிறைய வித்தியாசமான மாடல்லாம் நிறைய பேர் சொன்னீங்க. சுடிதார் தைக்கிறதுல அப்படி என்ன மாடல்லாம் இருக்கும்? சுடிதார் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வெறும் சுடிதார் பேண்ட், அதாவது மேலே டாப்பு கீழே பேண்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்லேயே ஸ்ட்ரைட் கட் வந்துச்சு, பிளாசோ பேண்ட்ஸ் வந்துருச்சு. டாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாப் வந்துருச்சு, அதுக்கும் மேலே இருக்கிற டாப்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி டாப்ஸ்லேயும் வித்தியாசம் வந்துருச்சு, கீழே பாட்டம்ஸ்லேயும் நிறைய வித்தியாசங்கள் வந்துருச்சு. இப்போது இந்த வேலை செய்யும் போது சோர்ந்து போகக்கூடிய தருணங்கள் கூட வந்திருக்குதா? நிறைய வாட்டி வந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு பிடிச்சி தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். ஒரு வாடிக்கையாளர் கொடுக்குறாங்கன்னா அவங்கள எப்படி திருப்திப்படுத்தணும் அப்படி யோசித்து தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம வாடிக்கையாளரே பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச வேலைக்கு வந்து கரெக்டான, அதாவது அவங்க வந்து நமக்கு திரும்ப வெகுமதி கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து பணமாவோ இதுவாவோ கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். அவங்க சொல்கிறது நல்லா இருக்கு அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்லாமல் சில பேர் வந்து அப்படியே இது பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த டைமில் தான் ஏன்டா நம்ம இந்த வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்றுதல் வந்து வரும். உடல் வந்து சோர்ந்து போகிறது அந்த மாதிரி கிடையாது, மனசு சில நேரங்களில் வந்து சோர்ந்து போயிடும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட துணி கொடுக்குறாங்க, நம்ம தைச்சி கொடுக்குறோம். ஒரு சின்ன வார்த்தை அவங்க சொல்லலாம், நல்லா இருக்குங்க, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் சில பேர் அதாவது சொல்லுவாங்க, சில பேர் வந்து அதை கூட சொல்லாமல் அதில் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும். அந்த நேரத்தில் தான் நமக்கு சோர்வு இருக்க மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக்கணும் இல்லையா? இதுதான் நம்மளோட தொழில், இன்னும் இதிலேருந்து நம்ம மேம்பட்டு மேலே போயிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி சுயமாக ஊக்கப்படுத்திக்கிறீங்க? சரி, ஓகே, இன்னி நான் எப்படி எடுத்துப்பேன், இல்லை எனக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் நாங்கள் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தது நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ யார் ஒருத்தவங்க வந்து நீங்கள் சரியாக பண்ணலைன்னு சொன்னாங்களோ அவங்க வாயிலேயே நீங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கீங்க, உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியல அப்படிங்கிறத கொண்டு வர வைக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ வேணாலும் திரும்ப திரும்ப எங்களவே ஊக்கப்படுத்திக்கிட்டு இந்த வேலையை நாங்கள் செய்வோம். உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்க கிட்ட பேசலாமாக்கா? கண்டிப்பாக பேசலாம். இப்போ நம்ம கூட வந்து விஜயலட்சுமி அம்மா இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. நான் தொழில் கத்துக்கிட்டது 30 வருஷம் ஆகுது. 30 வருஷமா நீங்க தையல் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, இதே தொழில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷமா தைக்கிறீங்க. எத்தனை விதமான துணியெல்லாம் தைப்பீங்க? எல்லா வித மாடல்களும் தைப்பேங்க நான். எல்லா வித மாடலும்னா கொஞ்சம் புரியல. லேடிஸ் ஒர்க் மட்டும் நான் தைப்பேங்க, ஜென்ஸ் ஒர்க் தைக்க மாட்டேன், லேடிஸ் ஒர்க் மட்டும் தைப்பேன் நான். பெண்கள் போடுகிற எல்லா விதமான ஆடைகளும் நீங்க தைப்பீங்க? ஆமாங்க, எல்லா வித ஆடைகளும் தைப்பேங்க நான். என்னென்ன ஆடைகள்மா கொஞ்சம் சொல்லுங்களேன். பெண்கள் அணி முடியும் பிளவுஸ்,
சுடிதார், பாவாடை சட்டை எல்லா விதமான உடைகளும் தைப்பேங்க நான். தைக்கிறது, வெட்டுறது, கொக்கி கட்டுறது எல்லாமே நீங்களே செஞ்சிருவீங்களா? ஆமாங்க, நானே தான் எல்லாம் செய்வேன் நான். ஒரு ஜாக்கெட் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம் ஆகுங்க. ஒரு வெட்டி தைக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். வெட்டி தைக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துல தைச்சிருவீங்க? தைச்சிருவேங்க. பரவாயில்லையே, பயங்கர வேகமா வேலை செய்யக்கூடிய ஆளா இருக்கிறீங்க. சரிங்கம்மா, இப்போ வந்து ஜாக்கெட்லாம் தைக்கிறதுல வந்துட்டு நிறைய விதமான தைக்கிற முறைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, ஆரி ஒர்க் இருக்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கு, பேட்ச் ஒர்க் இருக்கு, ஸ்டோன் ஒர்க் இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா வித வேலைகளும் இருக்குதுங்க. இப்போ ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் போடுறது அதெல்லாம் சொன்னீங்க. வெளியே கொடுத்தாங்க நாங்க தைப்போம். ஓ, தைக்கிறது மட்டும்தான் நீங்க, மத்ததெல்லாம் வெளியே கொடுத்து செஞ்சு வாங்கிடுவீங்க இல்லையா? ஆமாங்க, வெளியே கொடுத்தா நான் வாங்கி தைப்பேங்க. இப்போ வெளியே கொடுத்தா அதுக்கு தனியா பணம் கொடுக்கணும் இல்லையா? எப்படி கட்டுப்படி ஆகுதா உங்களுக்கு? கஸ்டமர் குடுக்கறோம், பேசிதாங்க நாங்க கொடுப்போம் வெளியில. கஸ்டமர்கிட்ட அது பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்துருவோம். சரி சரிங்கம்மா. இப்போ சுடிதார் தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சுடிதார் தைக்க 2 மணி நேரம் ஆகும். வெட்டி தைக்க 2 மணி நேரம் ஆகும். வெட்டி தைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஆமாங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட நாம தைக்கிறதுக்கு ஆடைகள்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுல வந்துட்டு அவங்க பேரம் பேசுவாங்க, இல்ல துணி தைச்சிட்டு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு காசு கொண்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரி நிறைய இடர்பாடுகள்லாம் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? அவங்க கிட்ட வாடிக்கையாளர்களோட மனசும் நோகக்கூடாது, அதே சமயம் நம்ம வேலையும் நடக்கணும். ஆமாங்க, அவங்க கிட்ட பேசிதான் இந்த தொழில எல்லா பிரச்சனையும் உண்டு. கஸ்டமர்கிட்ட பேசிதான் அவங்களோட பினிஷிங் நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களே கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருவாங்க. ஒர்க்கை திருப்திப்படுத்தணும், கஸ்டமர் திருப்திப்படுத்துறவே எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாகவே நமக்கு வந்து அதிகமாக வேலை செய்யறது அப்படிலாம் இருந்தால் முதுகு வலியெல்லாம் கொஞ்சம் வரும். இதுலேயும் நீங்கள் மிஷினில் சூடில் உட்காந்து தைக்கிறீங்க, எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கிறீங்க? கண்டிப்பா இது முதுகு லேடிஸ்க்கு உண்டானது. முதுகுலி வரும், கண்டிப்பா உட்காந்து முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஏஞ்சிடணும். அதுலயே ரொம்ப இருந்துச்சுன்னா இடுப்பு ரொம்ப வலி எடுத்துக்கும். லேடிஸ்னால எதுவுமே பண்ண வேலைகளை செய்யவே முடியாது. கொஞ்சம் நார்மலா அப்பப்போ டைம் கொடுத்துதான் தைக்கணும், உட்காந்து தைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் தைக்கிறோம் அப்படின்னா அடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தைச்சா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமாங்க, ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் தைக்கணும். ஒரே இதாக தைக்க முடியாது, உட்காந்து தைக்க முடியாது. இந்த தையல் இயந்திரத்துல உட்காந்து தைக்கிறதுனால என்னென்ன இடர்பாடுகள்லாம் நமக்கு வரும்? பெண்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள்லாம் வரும்? மெயின் முதுகு வலி வரும், இடுப்பு வலி வரும், கட்டிங் பண்றதுனால கை வலி வரும். இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கம்மா? நானும் எங்க பையனு மட்டும் இருக்கேன். தம்பி பேர் சந்தோஷ்குமாருங்க. தம்பி படிச்சிருக்கா, அப்படி பிபிஏ படிச்சிருக்கா, அப்படி இப்ப வெளியே ஒர்க் போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பெண்கள் அதிக அளவுல விரும்புறது இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெடிமேட் உலகம் வந்தனால எல்லாருமே இதுல ஆசைப்பட தைச்சு போட மாட்டேங்கிறாங்க. அதுல ரெடிமேட் விதவிதமா வர்றதுனால அதுல இது வரமாட்டாங்க. ஆனா எல்லாம் இதுல ஆர்வப்பட்டு வந்தா ஆசைப்பட்டு இதை தைச்சு போட்டாங்கன்னா அதே இது பேசி நம்மளும் தைக்கிறதும் கொடுக்க முடியும். ஆனா மக்கள் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ரெடிமேட்ல தான் நல்லா வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த துணி அதெல்லாம் யூஸ் ஆகும், 2 தடவை யூஸ் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே யூஸ் ஆகாது. இதே தைச்சு போட்டாங்கன்னா அவங்கள கொஞ்ச நாள் உழைக்கும், அந்த துணி கொடுக்குற ரேட்டுக்கும் உழைக்கும். நல்லா மக்கள் புரியணும் அவங்களுக்கு. ரெடிமேட் ஆடைக்கும் நாம தைக்கிற ஆடைக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப நாள் நீடிக்கும். நம்ம தைச்சு போடுற ட்ரெஸ் ரொம்ப நாள் நீடிக்கும். அது அவங்களுக்கு உழைக்காது அந்த ட்ரெஸ். நூல் விலையெல்லாம் வந்துட்டு ஒரே சமமா இருக்கிறது இல்லை இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நீங்க எப்படி இந்த தொழிலை மேம்படுத்துறதுக்காக என்னெல்லாம் பண்றீங்க? கஸ்டமர்கிட்ட தான் பேசணும். இப்படி விலை ஏறிச்சுன்னு கஸ்டமர்கிட்ட தான் பேசணும். இப்ப அடிக்கடி விலை ஏத்தினாலும் அதுவும் சரி வராதே, அப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. கஸ்டமர் தான் புரிஞ்சுக்கணும். அவங்கதான் இவ்வளவு விலை ஏறுதுன்னு அவங்க கஸ்டமர் புரிஞ்சுக்கணும். இப்படியே மாடி திடீர்னு நம்மளும் விலை ஏத்துனா கஸ்டமர் வரமாட்டாங்க, நம்மகிட்ட வரமாட்டாங்க. சரிங்கம்மா, இப்போ வந்து ஒரு வாடிக்கையாளரை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? அவங்கள திருப்திப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சு கொடுக்கணும், சொன்ன டைம்க்கு கொடுக்கணும். அதான் மெயின் காரணம். இது
இப்போ ஒரு சில நேரங்களில் நாம் சொன்ன நேரத்தில் சரியான நேரத்தில் துணி கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? நாங்க தைக்க டைம் எங்களுக்கு தெரியும், முடியும் முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப கஸ்டமர் கூப்பிட்டு நாங்க சொல்லிடுவோம், முன்னாடியே சொல்லிடுவோம். நாங்க அவங்க வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க சொல்லிடுவோம். ஓ, நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுவீங்க? சொல்லுவோம், இந்த டைம் இருக்கு, எங்களுக்கு டைம் கொஞ்சம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குவோம் நாங்க. சரி சரிங்கம்மா. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு இல்லை எனக்கு இந்த நேரத்தில் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்களே. இருக்காங்க, அவங்கள திருப்திப்படுத்தினா அந்த டைம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும்ப்பா. ட்ரெஸ் வாங்கி தைக்கணும். இல்ல முடியலன்னா முடியலன்னு சொல்லிடணும் அவங்ககிட்ட. சரிங்கம்மா. இப்போ இந்த வேலை வந்துட்டு தீபாவளி, பொங்கல், திருவிழா இந்த நேரத்தில் தான் அதிக அளவில் இருக்குமா, இல்லை எல்லா நேரத்துலையும் சமமாக ஒரே மாதிரி இருக்குமா? முன்னெல்லாம் அப்படிதான், தீபாவளி நோம்பி டைம் தான் துணி வரும். இப்ப வந்து ரெடிமேடு உலகம் வந்ததுனால இப்ப எல்லாருமே புதுசு புதுசா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ வேலை பரவாயில்ல வருது. நீங்க இந்த தொழிலை செய்யறது வந்து ரொம்ப ஆர்வமா உங்களை நீங்களே ரொம்ப ஈடுபாட்டோட செய்யறதா சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. இன்னும் உங்களை போலவே இன்னும் நிறைய பேர் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இல்லை பெண்களுக்கு வந்து கைத்தொழில் ஒன்று ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற காலகட்டத்தில் இந்த தொழிலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எப்போவுமே ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நம்ம வாயில் சொல்லிகிட்டே இருந்தால் அது பண்ணவே முடியாது இல்லைங்களா? அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா தையல் தொழில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்லேயே நமக்கு நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்காக கற்றுத்தர நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க. நம்ம கரூர்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க. அது எங்கே கரெக்டான இடமா பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கற்றுக்கிட்டு நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினோம்னா, நீங்கள் சின்னதாக ஒரு கடை வைக்கணுன்னா கூட உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்துக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுக்காக இது பண்ணணுமா, இதுக்கு நமக்கு பணம் தேவையே, என்ன பண்ணுறது அப்படிலாம் நம்ம யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு எல்லா ஹெல்ப்பும் சப்போர்ட்டு கவர்மெண்ட் சைட்ஸ்லேருந்தே நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுடைய வேலை பொழுதுலேயும் உங்களோட பொன்னான நேரத்தை நம்ம சிறகுகள் சமுதாய பண்பலை 89.6 பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்பவும் நன்றி. உங்களுடைய தொழில் இன்னும் மென்மேலும் வளர்றதுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துகள். நன்றிங்க.